சினிமா வேறு, அரசியல் வேறு என்பதை விஜய் மிக அழகாக புரிந்து கொண்டிருப்பார். ஓகே சார், அதான் நீங்கள் சொல்லும்போது குறிப்பிட்டீங்க காலம் கொடுக்குற கடைசி வாய்ப்பு இல்லை, அவருக்கு இன்னும் நிறைய வாய்ப்பு இருக்குது சார். வயசு இருக்குது, வயசு இருக்கிற எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்கு. ஆனால் சரியான முடிவை சரியான நேரத்தில் எடுக்காதவன் கடைசி வரை தலைவன் ஆகவே முடியாது. விஜயை நெருங்க விடாம ஒரு ஃபென்ஸ் அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு. அதை விஜய் உடைத்தால் மட்டும்தான் அரசியலில் அவர் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும்னு சொல்லி ஒரு அந்த பேச்சுவார்த்தை இருக்கு. ஆனால் ஏன் இன்னும் இது இந்த செய்தி விஜய்க்கு தெரியாமல் இருக்கு? இத்தனை நாள் பயந்திருந்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், என்னென்ன பொதுமக்கள் என்னென்னலாம் கேள்வி கேட்டாங்களோ அந்த எல்லா கேள்விகளுக்கான பதில் அந்த ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கு. இப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டாங்க தெரியுங்களா? அவங்க இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச உடனே ரோடுல இறங்கி ஒவ்வொருத்தனுடைய இறப்பு அந்த சடலம் அடக்கம் பண்ணாங்கல்ல, சுடுகாட்டுக்கு விஜய் போயிருக்கணுங்க. கூட ரோட்ல நடந்து போயிருந்தாருன்னா என்னமா எழுச்சி வந்திருக்கும் தெரியுங்களா? விஜய் என்ன முடிவு எடுக்க வேண்டும், தனியே நிற்பது தற்கொலைக்கு சமம்னு நான் சொன்னேன். காரணம், ஒருவேளை விஜய் தனியே நின்றால் அதிமுக ஆட்சிக்கு வர வழிவகுக்கும். எப்பொழுதுமே தலைவர்கள் கூட்டணியை முடிவு செய்வார்கள், தொண்டர்கள் வேலை செய்வார்கள். ஃபார் சேஞ்ச் இந்த முறை தொண்டர்கள் முடிவு செய்து விட்டார்கள், தலைவர்கள் தலையாட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். கூண்டுக்கிளி மாதிரி தான் அவருடைய நிலை. கூண்டுக்கிளி கரெக்டான வேர்டு, அதுதான் இருக்கிறாரு. கூண்டுக்கிளியாக தான் இருக்கிறாரு. கூண்டுக்கிளி கூண்டை விட்டு வெளியே வந்துதான் கிளி கழகு, வானத்துக்கு அதுதான் அழகு. ஏகாதேசிங்கிற ஒரு சிங்கத்துக்கு சீட்டெடுத்து ராய சங்கவி. தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞரும் ஊடகவியலாளருமான திரு சந்திரசேகரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். விஜய் ஒரு திரைப்பட நடிகரா பேன் இந்தியாவில் ரொம்ப பாப்புலரானவர். அவர் இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு அரசியல் ரீதியா நாடு முழுவதும் கொஞ்சம் பாப்புலர் ஆயிட்டாரு. அதோடு மட்டும் இல்லாம ஒரு 16 நாடுகள் அவரை பற்றி அந்த கரூர் துயர சம்பவத்தை குறித்து செய்திகள் வெளியிட்டிருந்தன. இப்போ விஜய் ஒரு உலகம் அளவிய நாடு தழுவிய ஒரு அரசியல்வாதியா மாறிட்டார். அவருக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ்லாம் என்ன சார்? ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பிளெஸிங் இன் டிஸ்கைஸ்னு. ஒரு கெட்டதுலேயும் ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இந்த ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம் அது. இந்திய வரலாற்றிலே ஒரு அரசியல் கூட்டத்தில் 41 பேர் மரணித்தது கிடையவே கிடையாது. அன்பார்ச்சுனேட்லி அது விஜயோட அரசியல் வாழ்க்கையின் துவக்கத்தில் அது ஏற்பட்டுடுச்சு. அது 15-16 நாள் அவங்க ஒதுங்கி போயிட்டாங்க, இருக்கிற இடமே தெரியாம போயிட்டாங்க. அந்த மௌனம் சரிதானா சார்? எல்லாரும் குற்றச்சாட்டு சொல்றது, ஒரு அரசியல் தலைவரா நீங்க உருவெடுத்துட்டீங்க, இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் ஏற்பட்ட பிறகு ஒரு ஒரு சாதாரண அடிப்படை விஷயம் கூட மக்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லவோ, இல்ல நீங்க ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தவோ, ஒரு துயர சம்பவத்துக்கு அந்த குடும்பத்தோட ஒரு தொலைபேசியில ரொம்ப நாள் கழிச்சு பேசினார். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிஸ்ல அவர் ஈடுபடாத ஒரு விமர்சனமா எழுந்துருச்சு. இதுதான் அனுபவமின்மைன்றது. சிறுவாரிட்ட வெள்ளாமை வீடு வந்து சேராதுன்னு சொல்லுவாங்க. அரசியல் அவர் முதிர்ச்சி பெறவில்லை அப்படிங்கிறது தான் எடுத்துக்காட்டு தான் அது. பட் அது தவறுன்னு சொல்ல மாட்டேன். எந்த ஒரு விஷயத்துக்குமே ஆரம்பம் இப்படிதான் இருக்கும். எடுத்த உடனே எல்லாருமே PhD வாங்கிட முடியாது இல்லையா? சினிமா வேறு, அரசியல் வேறு என்பதை விஜய் மிக அழகாக புரிந்து கொண்டிருப்பார். இந்த 16 நாட்கள்ல அதாவது இத மாதிரி ஒரு அனுபவம் எந்த ஃபாரின் யூனிவர்சிட்டியில, வேர்ல்டுல பெஸ்ட் யூனிவர்சிட்டியில படிச்சிருந்தா கூட விஜய்க்கு இப்படி ஒரு கல்வி ஞானமும் அனுபவ ஞானமும் கிடைச்சிருக்காது. இந்த கரூர் சம்பவம் அவருக்கு அப்படிப்பட்ட படிப்பினையை கொடுத்துருக்கோம் நான் நம்புறேன். ஆனால் அதுல ஒரு ஸ்டார் மார்க்கே வச்சிடணும், கண்டிஷன்ஸ் அப்ளை. படிப்பினை கொடுத்துருக்குதா இல்லையாங்கிறது இனி அவர் எடுக்க போடும் முடிவுகளை பொறுத்து தான் இருக்கு. அவர் என்ன மாதிரி முடிவு எடுக்கிறாருன்ற பொறுத்து தான் படிப்பினை கத்துருக்காரு. இல்லைங்க, இதை கூட அவருக்கு இன்னும் கூட திருந்தலை, கத்துக்கலன்ற எண்ணத்தை ஏற்படுத்திடக்கூடாது. இன்னொன்று நான் சொல்லணும்னா கரெக்டாக சொல்லுவேன். விஜயனுடைய அரசியல் ஆரம்பத்தில் நான் போன மீட்டிங்கோட நம்ம பேசியிருக்கோம்.
விஜய் செய்ய வேண்டிய எடுக்க வேண்டிய முடிவுகள் என்னன்னு நாம் பேசியிருக்கோம். அப்ப கரூர் சம்பவம்ன்றது கனவுல கூட கிடையாது. காலம் கொடுக்கிற கடைசி வாய்ப்பு விஜய்க்கு இது. இப்படி அடிச்சு துவம்சம் பண்ணிட்டாங்க. அப்படி மீண்டும் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து இன்னைக்கு ஒரு பிரீத்திங் கொடுத்துருக்கு அவருக்கு. அதுல இருந்து அவர் எப்படி மீண்டு வர போறார், எப்படி செய்ய போறாருங்கிறத எல்லாரையும் போல நான் அவளோட காத்துட்டு இருக்கேன். ஓகே சார், அதான் நீங்க சொல்லும்போது குறிப்பிட்டீங்க காலம் கொடுக்குற கடைசி வாய்ப்புன்னு. இல்ல அவருக்கு இன்னும் நிறைய வாய்ப்பு இருக்கு சார். வயசு இருக்குது, வயசு இருக்கிற எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்கு. ஆனால் சரியான முடிவை சரியான நேரத்தில் எடுக்காதவன் கடைசி வரை தலைவன் ஆகவே முடியாது. வைக்க கூட பெரிய பேச்சாளர் தமிழகத்துல பார்க்க முடியுமா நீங்க? எப்பேற்பட்ட பேச்சாளர், திமுகவுக்கு வெர்டிக்கல் ஸ்பிரிட் கொடுத்தவர். இன்று அவருடைய நிலைமை என்ன? யாராவது கனவு நினைச்சு பார்த்திருப்போமா? நான்லாம் வைகோனுடைய தீவிர அந்த தமிழ் பேச்சுக்கு அடிமை. நான்லாம் ஷனாய் நகர்ல ஒரு மீட்டிங் பண்ணும்பொழுது 11:30 மணி 12 மணிக்கு மீட்டிங். அப்பெல்லாம் டைம் லிமிட் கிடையாது. கடைசி அந்த அவருடைய வேட்பாளரை பேர் அறிவிக்கிறார். சிப்பிப்பாறை ரவிச்சந்திரன் அவன் கோவில்பட்டியில் அவங்க ஊர்ல சொல்றாரு. அவர் நானும் எல்லாருமே ஷாக், என்ன ஆனும் ஷாக். அந்த மீட்டிங்ல அவர் பேசின பேச்சுலாம் இன்னைக்கும் காதுல ஒலிக்குது. அப்படிப்பட்ட வைகோ இன்னைக்கு தலைவரா இருக்கிறாரா? அந்த நிலை விஜய்க்கு வந்துடக்கூடாது. அதனால வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்பவன் தலைவன் ஆகிறான். 5ஆம் நிலையில் 5 தலைவர்களை கூட இல்லாத கருணாநிதி தலைவரானார்ல, அதுதான் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்பவன். இல்லைன்னா கடைசி வரைக்கும் இப்படிதான் இருந்துருவார். அதாவது சார், இந்த விஜய் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சு இந்த கரூர் சம்பவத்திற்கு முன்பு கூட முன்பும் பின்பும் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து விஜய்க்கு அட்வைஸ் பண்றவங்க ஒரு சரியான அட்வைஸ் கொடுக்கறது இல்லை, அவருக்கு வந்து அவரை சுத்தி இருக்கக்கூடியவங்க வந்து ஒரு சரியான வழிகாட்டுதல் கொடுக்கக்கூடிய தலைவர்கள் அல்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. உண்மையும் கூட. போன மீட்டிங்களோட நாம பேசியிருக்கோம். விஜய்க்கு யார் இது மாதிரி அட்வைஸ் பண்றாங்கன்னு தெரியல, நான் வருத்தப்பட்டேன். யார் இது மாதிரி டைலாக் எழுதி கொடுக்குறாங்கன்னு நான் வருத்தப்பட்டேன். சிங்கம் வேட்டைக்கு தான் வெளியே வரும்னாரு. எவ்வளவு பெரிய தவறான உடன்பாடு தெரியுங்களா? அது ஊமையே தவறு. அது சிங்கம் எதுக்கு வரும்? வேட்டைக்கு வரும்ன்றீங்க. வேட்டைன்னா என்ன? ஓட்டு வேட்டைக்கு நீங்க வரீங்க. சிங்கம் பசிச்சு மக்கள் அடிக்கும், ஆடு மாடு அடிக்கும், சாப்பிடும், போய் செட்டில் ஆயிடும், திரும்பி வரவே வராது. அப்படிங்கிற மெசேஜ் ஒரு தலைவன் கன்வே பண்ணலாமா? தலைவன் என்பவன் யார் என்றால் தன்னுடைய பசிக்காக வெளியில வரவன் தலைவன் இல்ல, மக்களின் துயரை போக்குபவன் தான் தலைவன். இது மாதிரி எழுதி கொடுக்குறவன் தப்பு, விஜயை சுத்தி இருக்கிறவங்க தவறு. விஜயகாந்த் நம்ம சொல்றோம், அவர் அவ்வளவு பெரிய ஆளுமைக்கு வந்தது யார் காரணம் தெரியுங்களா? இதே விஜய்க்கு இருந்த பவர் விஜயகாந்துக்கு இருந்தது. பன்ருட்டி ராமச்சந்திரன் ஒருத்தர் இருந்தார். வியூகம் அமைக்கணும். இதுல எத்தனை பேர் வியூகம் இருக்குன்னு சொல்லுங்க. விஜயை சுத்தி இருக்கவங்களுக்கு புஷியை தவிர யாருக்குமே வெல்ல முடியும் கூட கிடையாது. அர்ஜுனா வந்து அரசியல் வந்து வியூகம் அமைக்கல சிறந்தவர்னு சொல்லி பேர்லாம் வாங்கியிருக்காரு சார். ஆள் வளர்றது மட்டும் இல்ல, பாட்டு உனக்கு ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். ஒரு விஷயத்த நான் ஆதவ அர்ஜுனாவை பாராட்டுவேன். சுப்ரீம் கோர்ட்ல இந்த காயினை மூவ் பண்ணது அந்த வெற்றி அவருக்கு தான் சார். Yes, moved his coins beautifully. As an advocate, I appreciate him. But as a political advisor, I don't think he's the right person for Vijay. He's not competent enough. அரசியல் சார்ந்த தலைவர்கள் இருக்கணுங்க. பேப்பர்ல இருக்கவங்க எல்லாருமே எழுதுறவங்க எல்லாமே எழுத்தாளர் கிடையாது. நடைமுறை கொண்டு வரணும். அது மாதிரி யாருமே இல்லை. இது வரைக்கும் யாருமே அவர்கிட்ட வரல பாருங்க. கட்சி ஆரம்பிச்சு ஆச்சுங்களா? 1 வருஷம் ஆச்சுங்களா? ஒரு அனுபவ தலைவர் ஏன் வரல அவர்கிட்ட? இல்ல, அவங்க நெருங்க விட மாட்டேங்கிறாங்க ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதாவது விஜயை வந்து நெருங்க விடாம ஒரு ஃபென்ஸ் அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு. அத விஜய் வந்து உடைத்தால் மட்டும்தான் வந்து அரசியல்ல வந்து அவர் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும்னு சொல்லி ஒரு அந்த பேச்சுவார்த்தை இருக்கு. ஆனா ஏன் இன்னும் இது வந்து இந்த செய்தி வந்து விஜய்க்கு தெரியாம இருக்குமா? எப்பவுமே நீங்க இந்த சினிமா கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் உணர்ச்சி பூர்வமானவர்கள், அதனால நல்ல கலைஞனா இருக்க முடியும். அவங்க வந்து பிராக்டிக்கலா விஜய் ரோட்ல எத்தனை பேர் நடந்திருப்பாரு, தனி மனிதனோட எத்தனை பேர் பழகி இருப்பாரு? இருக்கவே இருக்காது. அவங்க சொல்றதை கேட்கறவங்க தான் அவங்களாம். அவங்களுக்கு உண்மையிலேயே அவரை சுத்தி ஒரு பெரிய வட்டத்தை வச்சுட்டு இருக்காரு. அந்த வட்டம் தான் அவரை வாட்டம் வர செய்கிறது. அந்த வட்டத்தை விட்டு விஜய் வெளியில வரணும். யாரையும் நீ நம்பக்கூடாது. அவர் அப்படி எப்படி சினிமாவில் அடைய காலரை கடிச்சிட்டு வெளியில வந்தாரோ, பொதுமக்களை விஜய் சந்திக்க வந்தார்னா மிகப்பெரிய எதிர்காலம் அவருக்கு உண்டு. அதை அந்த வட்டத்தை உடைக்கணும். இல்லை சார், அவருடைய பயம் வந்து நியாயமானது. இந்த மாதிரி கரூர் சம்பவம் மாதிரி பிரச்சனைகள் வந்துடக்கூடாதுங்கிற ஒரு பயம் இருக்கு. ஆனா அதே வந்து தமிழ்நாட்டில் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கக்கூடியவர் வந்து சினிமாவிலும் இருந்தாரு, மக்களோடும் ஒரு அரவணைப்பா இருந்தாரு. அவரு நல்லா, ஆனா அவரை முன் உதாரணமா வச்ச விஜய் வந்து இன்னைக்கு அதுல தோத்து போயிட்டாருன்னு நினைக்கிறீங்களா? எம்ஜிஆர் வந்து ஆரம்பிக்கும் போது கூட எத்தனை பேர் இருந்தாங்க பாருங்க.
அதுதான் அது மாதிரி விஜயகாந்த் இருக்கும்போது கூட இருந்தவங்க விஜய்க்கு இல்லையேங்கிற வருத்தம் தான். சரியான வழிகாட்டுதல் அவருக்கு இல்லைங்கிறது தான் என்னுடைய வருத்தம். வழிகாட்டுதலுக்கான ஆள் இருந்துட்டாங்கன்னா விஜய் வேற லெவல்ல வருவார், மாற்று கருத்தே கிடையாது. சரி சார், இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜயனுடைய நடவடிக்கையில் மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கா? ஒரு கண்டிப்பா ஏற்படணும், ஏற்படும் அப்படின்னு நான் தினமா நம்புறேன். ஏன்னா இத்தனை நாள் பயந்து இருந்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்கு. பியூட்டிஃபுல்லா கொடுத்துருக்காங்க ஜட்ஜ்மெண்ட். மகேஸ்வரி பியூட்டிஃபுல் ஜட்ஜ்மெண்ட். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு என்னென்ன பொதுமக்கள் என்னென்னலாம் கேள்வி கேட்டாங்களோ அந்த எல்லா கேள்விகளுக்கான பதில் அந்த ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கு. இதை ஒரு சாதகமா பயன்படுத்திட்டு விஜய் கண்டிப்பா வரணும். அவர் இன்னும் வந்து நீதி வெல்லும்னு ட்வீட் போட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அது ஒரே வரியில இது என்னது ஒன்லைன் ஆன்சரா? அது எப்படி பிரஸ் மீட் பண்ணிருக்கணும் நேரம்? எப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டாங்க தெரியுங்களா அவங்க? இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச உடனே ரோடுல இறங்கி ஒவ்வொருத்தனுடைய இறப்பு அந்த சடலம் அடக்கம் பண்ணாங்கல்ல, சுடுகாட்டுக்கு விஜய் போயிருக்கணுங்க. கூட ரோட்ல நடந்து போயிருந்தாருன்னா என்னமா எழுச்சி வந்திருக்கும் தெரியுங்களா? இல்ல, வீட்டுக்கே இன்னும் போய் பார்க்கவே இல்லை. போலீஸ் அப்படிதாங்க சொல்லுவாங்க. நம்ம தான் தலைவன் முடிவு எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 நாளைக்கு முன்னாடி நீங்க பாருங்களேன், ஒரு சின்ன குழப்பம் நடந்து ஜாதி பேர்லாம் தமிழ்ல ரோட்ல எடுத்துட்டேன் சொன்ன அன்னைக்கே வந்து ஜிடி நாயுடுன்னு பேர் வச்சு மேம்பாலம் திறந்தாங்க கோயம்புத்தூர்ல. அது 2000 ஏடிஎம்கே ஆட்சி காலத்துல அடிக்கல் நாட்டப்பட்டது. எல்லாம் ஆல்மோஸ்ட் 50-70% முடியல. எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்தத்தான் நினைப்பாங்க அரசியல் கட்சி. திமுக அழகா பயன்படுத்துங்களா? முடிஞ்சு போச்சா? ஓபன் பண்ணார், போயிட்டாரா? வேலுமணி என்ன பண்ணார்? நீங்க என்ன ஓபன் பண்றது? நாங்க தனியா ஓபன் பண்றோம், திருப்பி போய் ஓபன் பண்ணாங்க. போலீஸ் பர்மிஷன் கொடுக்கல. என்ன பண்ணுவீங்க? அரெஸ்ட் பண்ணியா பண்ணுனாங்க. சோ இது மாதிரி விஷயங்கள் முடிவெடுக்கிறவங்க தான் தலைவன். விஜய் அது மாதிரி எடுத்துக்கணும். கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் பயன்படுத்தணும். பயன்படுத்தலைங்கிறது தான் மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிங்க அவர் கிடைச்சது. அதுக்காக மரணத்துல அரசியல் பண்ணணும்னு நான் சொல்லல. எதிர்பாராத ஒரு துயர சம்பவம் நடந்துடுச்சு, அதை கேபிட்டலைஸ் பண்ணிருக்கணும். இறங்கி களத்துல நின்று அவர் உள்ள இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு விஜய் தான் இன்னைக்கு பேசு பொருள். பயந்துட்டாங்க சொல்றாங்களே, எவ்வளவு பேர் எழுச்சி உள்ளது. அதை அவாய்ட் பண்ணிருக்கலாம். அதான் சார், இந்த உச்சநீதிமன்றம் கொடுத்த இந்த சிபிஐ விசாரணை, அதனை தொடர்ந்து அதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியினுடைய தலைமையில ஒரு குழு அமைச்சு இந்த சிபிஐ விசாரணையை போட்டிருக்கிறாங்க. இதனால இந்த விசாரணை மூலமா ஒரு விஜய்க்கு ஒரு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது வந்து அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு மட்டும் எடுத்துக்கலாமா? ஆரம்பத்துல விஜய்க்கு அட்வான்டேஜ்ங்கிறத விட திமுக ஏற்பட்ட மிகப்பெரிய பின்னடைவுங்கிறது தான் உண்மை. அதில் சிபிஐ உண்மையை தான் சொல்லணும். அந்த ஜட்ஜ்மெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஊர்ல இருக்க பெரிய வழக்கு என்ன தெரியுங்களா? தமிழ்நாடு போலீஸ்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் சப்போர்ட் ஆயிடும், சிபிஐனா சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் ஆயிடும். இது எல்லாத்தையுமே நீதிபதி உள்வாங்கி இருக்காரு. சுப்ரீம் கோர்ட் நீதிபதி உள்வாங்கி என்ன பண்ணிட்டாரு, அவருடைய ஜட்ஜ்மெண்ட்ல ஒரு வேர்டு பாத்தீங்கன்னா, ஏன் சிபிஐக்கு கொடுக்குறோங்கிறது ஒரு லைன்ல சொல்றாரு அவரு. there is a political overtone in தமிழ்நாடுங்கிறார். பொலிட்டிக்கல் ஓவர்டோன்ற வேர்டை யூஸ் பண்றாரு. இவங்களே ஆட்சி நடத்துறாங்க, இவங்க போலீஸ் ஆபீசர்ஸ் தான் எதுவுமே தப்பு கிடையாதுங்கிறாங்க. அமுதா ஐஏஎஸ் வந்து சொல்றாங்க, அந்த மின்சார வாரியத்துல இருந்து இன்ஜினியர் வந்து நான் கரண்டே கட் பண்ணலங்கிறாங்க. எதுவுமே தவறு இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீதி விசாரணை எதுக்குன்னு குழப்பம் வருது. சரி, அப்போ சிபிஐ அங்க போயிட்டீங்கன்னா அமித்ஷா கண்ட்ரோல்ல வந்துடும்ன்றாங்க. நீதிபதி அதையும் உள்நோக்குறாரு. வெரி குட், நீயும் கட்டு சிபிஐ போடுறேன். சிபிஐ கண்காணிக்க ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி யார் தெரியுங்களா? அஜய் ரஸ்தோகி. அதுக்கு ஒரு ஜட்ஜுக்கு என்ன தெரியும்? போலீஸ் ப்ரொசீஜர் தெரியாது. 2 ஐஜிஸ், அதுவும் தமிழ்நாடு கேடர் தமிழ்நாடு சேராதவங்க. என்ன மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டுங்க? சுப்ரீம் கோர்ட்ல இன்னும் நம்பிக்கை நமக்கு இருக்குன்றது இது ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுத்துக்காட்டு. அதனால் விஜய் நல்லது கண்டிப்பா நடக்கணும் அவர் நம்புறாரு. எனக்கும் அந்த நம்பிக்கை உண்டு. அதுல இல்லை யாரு தவறுங்கிறது கண்டிப்பா விசாரணை வெளியில வரும். ஐ பிலீவ் தட். சார், யூஸ்வலா வந்து ஒரு சிபிஐ விசாரணையோ இல்லை ஒரு பேட்டியில கூட ஆதவ் அர்ஜுனா சொல்லும்போது காலதாமதப்படுத்துறதுக்கு தான் சிபிஐ விசாரணையா அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டியில கூட அதெல்லாம் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி இந்த சிபிஐ விசாரணை வச்சு காலதாமதப்படுத்துறதுக்காக முயற்சியா அப்படிங்கிற கூட ஒரு சந்தேகம் வருது இல்லை சார்? எந்த நிறுவனத்தினாலையும் சந்தேகம் வருங்க. இந்த 2026 தேர்தலை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் இந்த சிபிஐ விசாரணை அதுக்குள்ள ஒரு முடிவு வந்துருமா? அதுக்கான கேரண்ட் டைம் ஃப்ரேமே இல்லை. அதில் நம்ம நிறைய சிபிஐ விசாரணை, சிபிஐ பெஸ்ட் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி ஆஸ் ஃபார் அஸ் இந்தியா இஸ் கன்சர்ன் டுடே. ஏதாவது ஒரு இடத்துல நம்ம நம்பிக்கை வச்சுதாங்க ஆகணும். யாரையுமே நம்பலைன்னா அது எதுவுமே செயல்பட முடியாது. ஆனால் தேர்தலுக்கு முன்னாடி வந்துருமான்னா அதுக்கான டைம் கேரண்டி நம்ம கொடுக்கவே முடியாது.
இதை அரசியல் பண்ணுவாங்களான்னா அரசியல் பண்ணுவாங்க. என் முதல்வர் கேட்ட கேள்வி தானே, நாங்க அரசியல் பண்ணாம அவியலா பண்ணுவோம்னு கேட்டாங்களே. அந்த வாய்ப்பு வரும்பொழுது அவங்க பண்ணலாம். இல்ல அவ்வளோ ஏங்க, கோர்ட்ல நடக்குது, சுப்ரீம் கோர்ட்ல ஹியரிங் வருது. நான் நேற்று யாரோ 2 பேர் வந்து கையெழுத்து தப்பா போட்டுட்டாங்கன்ற ஒரு விஷயம், அதை வந்து அவங்கள லாகின் பண்ண வச்சு கோர்ட்ல எப்படிப்பட்ட டேக்லைன்லாம் ரெடி பண்ணிட்டாங்க பாத்தீங்களா? எல்லா சேனல்ல ரெடி. அது ஒரு இஷ்யூவே கிடையாது. அந்த 2 பேரும் நம்பியா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு அவரு? அது அதோட இன்னொரு கேள்விக்குறியாவே இருக்கு சார். அதாவது 2 பேரும் வந்து பிறல் சாட்சிங்க மாதிரியே நம்ம எடுத்துக்கலாம்னு வச்சுக்கலாம். இப்போ அவங்க வந்து எங்களுக்கு வேற ஒரு விஷயமா கையெழுத்து கேட்டாங்க, நாங்கள் போட்டு கொடுத்துட்டோம். நாங்கள் இந்த சிபிஐ விசாரணைக்கு நாங்கள் அப்பீல் பண்ணலை, அஃபிடவிட் கொடுக்கல, ஆனால் வந்து எங்கள் பேரில் பொய்யா கொடுத்துருக்காங்க அப்படின்னு போலி, அதனால இது வந்து இன்டீரியம் ஜட்ஜ்மெண்ட் தான், இது வந்து பர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது அப்படின்னு ஒரு இதை சுப்ரீம் கோர்ட்டில் திமுக சார்பில் தமிழ்நாடு அரசு சார்பில் வாதாடின திரு வில்சன் வந்து சொல்லியிருக்காரு. அதை எப்படி ஒரு வழக்கறிஞராக அதை ஒரு விஷயம் வில்சன் சொன்னது உண்மை, இது இன்டீரியம் ஆர்டர், நோ டவுட். என்னுடைய கேள்வி என்னன்னா, வில்சன் சொன்னதுல பல விஷயங்கள் எனக்கு முரண்பாடு உண்டு. நான் அவரோட சமகாலத்தில் பயணித்த வழக்கறிஞர், நீதிமன்ற வளாகங்களில் நான் அவரோட பயணித்திருக்கிறேன். 2 பேர் பெட்டிஷன் போட்டிருக்காங்கன்றாங்க. அது உண்மையா பொய்யா இல்லையான்னு வில்சன் பிரசன்ட் பண்றாருங்க. அவங்க என்ன நினைச்சு பிரசன்ட் பண்றாருன்னா, அவரு பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்தணும். ஜட்ஜு ரொம்ப சிம்பிளா அப்படியா லெட் சிபிஐ டு இன்வெஸ்டிகேட், அப்படி பொய்யாவே இருக்கட்டுங்க, அதனால சிபிஐ தப்புன்னு சொல்லிடுவாங்களா? கிடையவே கிடையாது. சிபிஐ பிரேயரை கேட்டது ஜிஎஸ் மணிங்கிற பிஜேபி அட்வொகேட் ஒருத்தர். ஆதவ் அர்ஜுனா வந்து அவங்க சிபிஐ என்கொயரி கேட்கல தெரியுங்களா? மதுரையில கேட்டாங்க, ஆனா சுப்ரீம் கோர்ட்ல கேட்கல. சுப்ரீம் கோர்ட்ல அவங்க கேட்டது எஸ்ஐடி தான் கேட்டாங்க. அப்ப ஆதவ் அர்ஜுன் டிவிகேனுடைய பிரேயரு அக்ரீடு, ஜிஎஸ் மணி கேட்டது அக்ரீடு. இந்த 2 பேர் கேட்டது கூட வச்சுட்டு இருக்காங்க அடிஷனல் பெட்டிஷன். அதனால அதை பேஸ் பண்ணி எந்த விதமான இப்போ மறுசீராய்வு நடக்கவே நடக்காதுங்க. வில்சன் அவரு வில்சனுக்கு சில கமிட்மெண்ட்ஸ் உண்டு, கட்டுப்பாடுகள் உண்டு. அவர் அப்படிதான் பேசி ஆகணும். இன்னொரு சொன்னார் வில்சன், அதாவது ஒரு நபர் கமிஷன் கண்டினியூ ஆகும்னாரு. ஈவினிங்கே எவ்வளவு பெரிய அபத்தம். தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொன்னு சொன்னார், அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே கண்டினியூ பண்ண சொல்லிட்டாங்க. அப்படின்னா நாங்க வந்து செஞ்ச விசாரணை கரெக்ட் தாங்கிறாருல. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ நீங்க ஒரு லிட்டிகண்ட், வில்சனை ஒரு கேஸுக்கு என்கேஜ் பண்றீங்க, கேஸ் நடந்துட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் வில்சனுக்கு ஃபோன் பண்ணி, சார் என்ன பண்றீங்க, நாளையிலேருந்து அந்த கேஸை சந்திரசேகர் நடத்துவார், நீங்க அவர்கிட்ட அந்த பேப்பர்லாம் கொடுத்துருங்கன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? இனிமேல் உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லை சார், சந்திரசேகர் பெட்டரா இருக்காருன்னு எனக்கு தோணுது, அதுதான் அர்த்தம். அஃபிடவிட்டை மாத்தி கொடுத்துட வேண்டியதுதான், வக்காலத்தை மாத்தி தானே. இது வந்து வில்சன் அந்த பேப்பர்லாம் அப்படியே கொடுக்க சொல்லிட்டாருல, அப்ப நான் பண்ணது ரைட்னு சொன்னாருன்னு சொல்ல எடுத்துக்க முடியுமா? இதெல்லாம் வந்து நகைப்புக்குரிய விஷயம். அதெல்லாம் ஏன் அவர் அப்படி பண்றாரு எனக்கு தெரியல. அது திமுக சார்பாக அவர் பேசும்போது அப்படிதான் பேசி ஆகணும். ஸோ இது வந்து டெம்பரவரி இருந்தா கூட இதனால எந்த விதமான இம்பாக்ட் மாறப்போறதே கிடையாது. அந்த நீதிமன்ற உத்தரவு வந்த பிறகு இவர் கொடுத்த பேட்டிக்கு அப்புறம் ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டுச்சு. இந்த மாதிரி இது இன்டீரியர் இன்ஜெக்ஷன் தான், ஒருவேளை அந்த 2 பேருடைய பெட்டிஷனை ஏத்துக்கிட்டாங்கன்னா இதை கூட டிஸ்மிஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா சார்? அதே வில்சன் பேசினார். 8 வீக்ஸ் அட்ஜர்ன் பண்ணார் ஜட்ஜு. வில்சன் திருப்பி கேட்டார், நான் அந்த லைவை பார்த்துட்டு இருந்தேன். வில்சன் என்ன கேட்டாரு, ஒரு டேட் ஒன்று சொல்லுங்க. 8 வீக்ஸ் இருக்கட்டுங்கன்ட்டார். டேட்லாம் அப்புறம் பார்த்துக்கலான்ட்டார். அப்போ 8 வீக்ஸ்னா 8 வீக்ஸ் லிஸ்ட் ஆகிடுமா? ஆகாது. 8 வீக்ஸ்னா 2 months. இவர் டேட் கேட்டது அதுக்காக தான். பட் 8 வீக்ஸுக்கு அப்புறம் 10 வாரம் ஆகலாம், 12 வாரம் ஆகலாம். அதனால இவருடைய பேர் எடுபடவே இல்லை. அது வந்து தலைப்பு செய்திக்காக சொல்லப்பட்டது. இது மாதிரி இந்த ஸ்கேட்டிங் ஆன் தின் ஐஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஒரு மெல்லிய ஒரு ஐஸ் கட்டில ஸ்கேட்டிங் பண்றது எப்பயுமே ஆபத்து. அந்த நேரத்துக்கு நல்லது மாதிரி தெரியும், இவங்க டெம்பரரி ரிலீஃப் தான் ஆசைப்படுறாங்க, விச் இஸ் வெரி வெரி ராங் இன் நேச்சர். அதனால எந்த விதமான ரிலீஃப் திமுக கிடைக்காது. வில்சன் வந்து இஸ் அட்ரஸிங் டு த கேதரிங், நாட் டு த ஃபேக்ட்ஸ். சார், இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு அரசியலுடைய நிலைமையே கொஞ்சம் மாறி இருக்கு. ஒரு அலைன்மெண்ட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. அதாவது விஜய் வந்து தன்னை வந்து கொள்கை எதிரியா பார்த்தது பாஜகவை, அரசியல் எதிரியா திமுக பார்த்தார். இப்போ அரசியல் எதிரி கண்டினியூ ஆகிறாங்க. ஆனால் அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறமேட்டு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள் வந்து என்னன்னா, விஜய் வந்து பாஜக கூட அலைன்ஸ் வச்சுக்குவாரு, அதிமுக கூட அலைன்ஸ் வச்சுக்குவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த அலைன்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது. இது விஜய்க்கு அட்வான்டேஜா இல்லை டிஸ்அட்வான்டேஜா? நம்ம போன மீட்டிங்களோட நம்ம பேசியிருக்கோம்.
விஜய் என்ன முடிவு எடுக்க வேண்டும், தனியே நிற்பது தற்கொலைக்கு சமம்னு நான் சொன்னேன். காரணம், ஒருவேளை விஜய் தனியே நின்றால் அதிமுக ஆட்சிக்கு வர வழிவகுக்கும். அப்படி திமுக ஆட்சிக்கு வந்து விட்டால் திமுக எடப்பாடி கூட விட்டுருவாங்க. யாரை போட்டு விழுப்பாங்க தெரியுங்களா? விஜய் தான் விழுப்பாங்க. அப்ப விஜய்க்கு இருக்கிற ஒரே போக்கிடம் எம்ஜிஆர் மாளிகை மட்டும் தான். அப்பவே நான் சொன்னது என்னன்னா, அவர் கூட்டணியை ரெடி பண்ணணும்னு சொன்னேன் இந்த சம்பவத்துக்கு முன்னாடி. இப்போ என்னுடைய வாதத்திற்கு வலு சேர்க்கும் விஷயங்கள் தான் நடந்துட்டு இருக்கு. சில பேர் சொல்றாங்க கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுகங்கிறார். கரெக்ட், அது கண்டினியூ ஆகுது. கொள்கை எதிரிங்கிறது பல பேர் கேட்கிற கேள்வி என்னன்னா, மைனாரிட்டி ஓட்டு போயிடுமே, விஜய் ஒரு மைனாரிட்டி, ஸோ அதனால அந்த மைனாரிட்டி ஓட்டு மிஸ் ஆயிடுமே, அவர் இப்படி ஒத்துப்பாருங்கிறாங்க. என்னுடைய ஒப்பீனியன்ல மைனாரிட்டிங்கிறது நம்ம ஊர்ல முஸ்லீம்ஸ் மட்டும் இல்லை, கிறிஸ்டியனுங்கிறது தான் மைனாரிட்டி. இப்போ பிஜேபியினுடைய எதிர்ப்பு வந்து 100 முஸ்லீம்ஸ் இருக்காங்க வச்சுங்களேன், 98 முஸ்லீம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். நான் சொல்ல இந்தியாவில் வேற மனநிலை. குஜராத்ல முஸ்லீம்ஸ் ஓட்டு போட்ட, உத்தரப்பிரதேசல முஸ்லீம் ஓட்டு போட்டு பிஜேபி ஜெயிச்சதெல்லாம் உண்டு. தமிழ்நாட்டு நிலைமையில நான் சொல்றேன், 100 முஸ்லீம் வைங்களேன், 90 முஸ்லீம்ஸ் பிஜேபி அகைன்ஸ்டா தான் போடுவாங்க. அதே 100 கிறிஸ்டியன்ஸ் வைங்களேன், 90 கிறிஸ்டின் அகைன்ஸ்டா போட மாட்டான், 60-65 கிறிஸ்டியன்ஸ் அகைன்ஸ்டா போடுவாங்க. மீதி 30-40 கிறிஸ்டின் பிஜேபிக்கு ஓட்டு போடுற கிறிஸ்டியன்ஸ் எனக்கு தெரியும். அதனால ரொம்ப அளவுக்கு விஜய் பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. இப்ப விஜய்க்கு வந்து இந்த அலையன்ஸை விட்டுட்டா வர வழி கிடையாதுங்கிறது தான் நிதர்சன உண்மை. இன்னொன்னு நீங்க பார்க்கணும், கரூர் தீர்ப்பு இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்தது இல்லைங்களா, எல்லா தலைவர்களும் பேட்டி கொடுத்தாங்க, தீர்ப்பை வரவேற்று கொடுத்தாங்க, எதிர்த்து கொடுத்தாங்க. எடப்பாடி ஏதாவது பேசினாரா பாத்தீங்களா? இல்ல, அவர் கமெண்ட் கொடுக்க மாட்டாரு. அது ஏன் யோசிச்சிங்களா? ஏன்னா விஜய் முதல் கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஒட்டுமொத்த மீடியா விஜயை போட்டு துவைக்கும் போது முதல் சப்போர்ட் கொடுத்தவர் யார்? எடப்பாடி தான். அப்புறம் தான் அண்ணாமலை வராரு. இந்த விஷயத்துல கூட அவர் ரொம்ப ஜெனூனா நடந்துகிட்டதா பத்திரிகை எல்லாம் பாராட்டினாங்க. ஒருவேளை தன்னுடைய கூட்டணி இழுக்குக்காக அந்த மாதிரி நடந்து நியாயம் தானங்க. அப்படிப்பட்ட எடப்பாடி பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு கூட குமாரபாளையத்துல சந்தோஷப்பட்டாரா, பேசி சந்தோஷப்பட்டாரு. அப்படிப்பட்ட எடப்பாடி ஜட்ஜ்மெண்ட் வந்து 2 நாள் ஆச்சு, ஏன் இன்னும் வாய் திறக்கல? அரசியல் கணக்கா இருக்கும், வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. உன்னுடைய ஆபத்து காலத்துல நான் தான் ஹெல்ப் பண்ண உனக்கான ஓப்பனா என்னுடைய ஸ்டேச்சருக்கு இந்த அளவுக்கு நான் இறங்கி பேசியிருக்க கூடாது. அதிமுக எவ்வளவு பெரிய கட்சி, 2 கொடி பறந்தது பார்த்து பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு சொன்னது அவருடைய தலைமை இழுக்காதான் நான் நினைக்கிறேன். அது தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கான உத்தி அது. ஐ அக்ரி. அவ்வளவு தூரம் நான் சொல்லியிருக்கேன். உன்னை நாங்கள் அப்ரோச்சும் பண்ணிட்டு இருக்கோம். உன் சைட்ல இருந்து இன்னும் பெருசா உன் சைட்ல இருந்து எதுவுமே வரல. தொண்டர்கள் ஓகே ஆயிட்டான், நீங்க இன்னும் பதில் வரல. ஒரு பாதுகாப்பு வேணுமே சார், அது உனக்கு புரியணும். அது அதனாலதான் எல்லா தலைவர்களும் இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை பத்தி கமெண்ட் கொடுக்கும் பொழுது ஸ்டில் எடப்பாடி இஸ் வெயிட்டிங் ஃபார் விஜய் டு ஓபன் இஸ் மவுத். அவர் என்ன சொல்றாரு? இன்னைக்கும் விஜய் வந்து நான் வந்து ராஜீவ் காந்தி என்கிட்ட பேசிட்டாரு, ராகுல் காந்தி பேசிட்டாரு, நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார்னா எடப்பாடியோட ஸ்டேட்மெண்ட் வேற மாதிரி வரும். அதை விஜய் புரிந்து கொள்ள வேண்டும். சார், இந்த பொலிட்டிக்கல் அலைன்மெண்ட் அண்ட் அலைன்ஸை பற்றி நம்ம பேசணும். அதில் வந்து ஒரு டிசம்பர் மாதம் இறுதியில் தான் ஒரு ஷேப் கிடைக்கும். இப்போ அதுக்கு முன்னால் நம்ம ஒரு விஷயத்த கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தொண்டர்கள்லாம் ஓரளவு இப்போ வந்து ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. அதாவது கூட்டணி வச்சா தான் நம்மளுடைய சர்வைவல் ஆக முடியுங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனால் தலைமை அதில் வந்து ஒரு பிடிவாதமாக இருந்தால் என்ன மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும் சார்? எப்பொழுதுமே தலைவர்கள் கூட்டணியை முடிவு செய்வார்கள், தொண்டர்கள் வேலை செய்வார்கள். ஃபார் சேஞ்ச் இந்த முறை தொண்டர்கள் முடிவு செய்து விட்டார்கள், தலைவர்கள் தலையாட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். இதற்கு முரணாக சில முடிவுகளை விஜய் எடுக்கிறார் வைங்களேன். விஜயோ எந்த தலைவரோ, எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நரசிம்மராவ் வந்து தொண்டர்களுடைய விருப்பத்தை மீறி அதிமுக கூட்டணி வச்சார். நிலைமை என்னாச்சு தெரியுங்களா? தொண்டர்கள்லாம் வெகுண்டு எழுந்து டிஎம்சி ஃபார்ம் பண்ணாங்க. தொண்டர்கள் எடுக்கிற முடிவை தலைவர்கள் தலையாட்டணும். ஏன்னா களத்துல வேலை செய்யறவன் தான், ஓட்டு போடுறவன் தான். நம்ம பஸ்ல கையாட்டினா மட்டும் ஓட்டு போட்டுற மாட்டாங்க. இந்த முறை விஜய் தலையாட்ட வேண்டிய நெருக்கடியில் இருக்கிறார் என்பதை விஜய் உணர்ந்து கொள்ள வேண்டும். தலையாட்ட வேண்டிய பொறுப்பும் கடமையும் விஜய்க்கு இருக்கிறது. கூட்டணியை அவர் ஏற்றுக்கொண்டுதான் தீர வேண்டும், வேறு வழி இல்லை. அது புத்திசாலித்தனமும் கூட. அதே மாதிரி சார், விஜய் வந்து அவர் சுற்றி இருக்கக்கூடிய கூட்டங்கள் வந்து இப்போ விமர்சனத்துக்கு உள்ளாகிவிட்டது. அதன் பிறகாவது ஒரு அனுபவம் ஆழ்ந்த தலைவைகளை வந்து தன்னோட வச்சுக்கணும் அப்படின்னு அவரு விருப்பப்படணுமா, இல்ல வச்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்க? அந்த தேவை விஜய்க்கு முழுக்க இருக்கிறது. ஆனால் அன்பார்ச்சுனேட்லி அவரை நோக்கி யாரும் வரவில்லை என்பது ஒண்ணு. 2வது,
வரக்கூடிய 1-2 தலைவர்களை கூட சுத்தி இருக்கிற வட்டம் உள்ள விட மாட்டேங்கிறது. இப்போ எக்ஸாம்பிள், நாம் தமிழர் கட்சியில காளியம்மாள் இருந்தாங்க. ஒரு ஸ்டேஜில் அவங்க வந்து விஜய்கிட்ட சேர்ற மாதிரி எல்லாமே முடிஞ்சது. அது மாதிரி நிறைய தலைவர்கள் உண்டு. நான் நிறைய பேரை சொல்ல விரும்பல. ஆனா ஏன் கடைசி வரைக்கும் 99 ரன் எடுக்கிறாங்க, 100வது ரன் எடுக்க முடியல. கதவு திறக்க மாட்டேங்கிறாங்க. கதவு வரைக்கும் கதவு திறக்க நேரத்தில் பூட்டு போட்டுறாங்க. அந்த பூட்டை உடைக்க வேண்டிய பொறுப்பு விஜய்க்கு இருக்குது. தலைவர்கள் அப்பதான் அவர் நோக்கி வருவாங்க. அப்ரோச்சபிளா இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இஸ் நாட் எஸ். இன்னும் ஒரு சினிமா தான் இருக்கிறார் அவர். நீங்க அப்படிதான் இருக்கணும், நீங்க அப்படிதான் இருக்கணும் சொல்லியே அவர் ஏமாத்தின்னு இருக்காங்க. அது அந்த கூட்டை விட்டு விஜய் வெளியே வரணும். நான் பாமர மனிதனோட கூட பயணிப்பேன் விஜய் முடிவெடுத்தார்னா மிகப்பெரிய எதிர்காலம் அவருக்கு இருக்கு. அதை விஜய் உணர்ந்து கொள்ள வேண்டும். கூண்டுக்கிளி மாதிரி தான் அவருடைய நிலை. கூண்டுக்கிளி கரெக்டான வேர்டு, அதுதான் இருக்கிறாரு அவர். கூண்டுக்கிளியா தான் இருக்கிறாரு. கூண்டுக்கிளி கூண்டை விட்டு வெளியே வந்துதான் கிளி கழகு, வானத்துக்கு அதுதான் அழகு. விஜய் தான் முடிவு பண்ணணும். சார் இப்போ அரசியல் கணக்குக்கு வரும் சார். அதிமுக, விஜய், பாஜக பிளஸ் கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் வந்து விஜய், காங்கிரஸ் பிளஸ் சில சின்ன சின்ன கட்சிகள், அது விடுதலை சிறுத்தைகள் அண்டு முடிஞ்ச கம்யூனிஸ்ட் கட்சி, இவங்கெல்லாம் வந்தா அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்கும்? அது உண்மை. இந்த கேள்விக்கான விடை வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். விஜய் ராகுல் காந்தி பேசியிருக்காருங்கிறது திமுக மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ராகுல் காந்தி இப்ப இல்ல, ஆரம்பத்திலிருந்து விஜயோட இஸ் ஹேவிங் குட் ரேப்பர் வித். இப்படிப்பட்ட சூழல் அவர் ஃபோன் பண்ணி பேசினது விஜய்க்கு பெரிய பலம். அது டிமாண்டிங் பவர் அதிகம். ஒருவேளை விஜய் இங்க வர்றதுக்காக இருந்தா கூட எனக்கு ராகுல் பேசிட்டு இருக்காரு, நான் கேட்கறது கொடுக்குறீங்களான்னு கேட்கறதுக்கு விஜய்க்கு பிளஸ். இதே காங்கிரஸ், ஆமா, இதே காங்கிரஸ் திமுக கிட்ட கேட்கறத கொடுக்குறியா இல்ல விஜய்கிட்ட போட்டுமா, இது வந்து இந்த 2 பேருக்குமே நல்லது, உண்மை. ஆனால் என்ன விதமான வாக்கு சிதறல்களை இது ஏற்படுத்தும்ங்கிறது வந்து இஸ் $1 million கொஸ்டின். ஏனென்றால் விஜய் வந்து அன்டெஸ்டட் பவர் அவர். ஆமா, நேத்து ஆதவ் சொல்றாரு 27%, தெரியல, அதை ப்ரூவ் பண்ண முடியாது. விஜய் வந்தார்னா மைனாரிட்டி ஓட்டு எடுக்கிற திமுக பேஸ் மைனாரிட்டி, அதை விஜய் எடுத்துட்டாருன்னு திமுக தூக்கமாப்பேன், அந்த கேள்வி வருது. காங்கிரஸ் மைனாரிட்டிக்கு ஃபுல் சப்போர்ட், அந்த காங்கிரஸ் விஜயோட போயிட்டாருன்னா திமுக டோட்டல் எரோட ஆயிடுமா, அந்த கேள்வியா இருக்கு. ஓகே, அப்ப திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டுகள் விஜய் பிரிச்சுட்டாருன்னா திமுகவுக்கு லாபம், அதிமுகவுக்கு நட்டம். இப்படி பல கூட்டல் கழித்தல் கணக்குகள் இருக்கு. இப்பவும் நான் சொல்றேன், இது வந்து ப்ரீமெச்சூர் ஸ்டேஜ். இது டிசம்பர் ஜனவரி தான் எல்லா கணக்குகளுக்கான விடைகள் வரும். அதுவரை கீப் அவர் ஃபிங்கர்ஸ் கிராஸ் தான் பெட்டர். தேங்க்யூ சார், ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் எல்லாம்.